கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலைகள் இரும்பு லோடு ஏற்றி வந்த லாரி விபத்தில் சிக்கியதில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலைகள் இரும்பு லோடு ஏற்றி வந்த லாரி விபத்தில் சிக்கியதில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இரும்பு கம்பிகளை மற்றொரு லாரிகள் ஏற்றும் பணியில் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலையில் விபத்தில் சிக்கிய இரும்பு கம்பிகளை மற்றொரு லாரிகள் ஏற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதனுடைய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இரும்பு லோடு ஏற்றி வந்த லாரி விபத்தில் சிக்கியதில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பெரியசாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் பெரியசாமி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள அஜிஸ் நகர் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் இடத்தில் இரும்பு லோடு டாரஸ் லாரி ஒன்று விபத்துக்குள்ளானது. விபத்துக்குள்ளான லாரியை மற்றொரு லாரி இரும்பு லோடு கம்பியை மாற்றும் பணி நடைபெற்று வருவதால் போக்குவரத்து நெரிசலானது கடுமையாக ஏற்பட்டிருக்கிறது. ஞாயிறு, மிலாடி நபி உள்ளிட்ட தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து பல்லாயிரக்கணக்கான வாகனங்களில் பொதுமக்கள் தென் மாவட்டங்களுக்கு படையெடுத்து வருவதால் இதனால் சென்னையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய வாகனங்களும் அதே போல் திருச்சியிலிருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய வாகனங்களும் மாறி மாறி ஒரு வழி பாதையில் செல்வதால் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. இதனால் இருபுறங்களும் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் கடுமையான போக்குவரத்தானது நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வாகனங்கள் ஊர்ந்து செல்ல வேண்டிய நிலையம் இருந்து வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி பெரியசாமி.